வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன். இப்போது விழிப்புணர்வு செய்திகளுக்காக இப்போது பல குழந்தைகள் ஒரு வயது வந்த உடனேயே அனைவரும் இப்போது மொபைல் ஃபோனை கையில் கொடுக்கிறார்கள் அதிக அளவில். ஆக 2 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு அதிகம் பாதிப்பு வருகிறது. மனநல மருத்துவ டாக்டர்கள் மூலமாக அனைத்தும் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். ஏன் மொபைல் ஃபோனை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால், பெற்றோரிடம் கேட்கும்போது அடம் பிடிக்கிறார்கள், அழுத்தமாக கேட்கிறார்கள். அதை விட்டால் நாங்கள் கொடுக்க முடியவில்லை, அழுது உருண்டு புரண்டாவது மொபைல் ஃபோனை வாங்கி கொள்கிறார்கள். அதனாலவே மொபைல் ஃபோன் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அவருடைய கருத்து. ஆனால் டாக்டர்களின் அறிவுரைப்படி 1 வயது முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே மொபைல் ஃபோனை கொடுக்க வேண்டும். அதிக நேரம் பயன்படுத்தினால் கண்களில் இருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் மீண்டு வர ரொம்ப நாட்கள் ஆகும். பிறகு 2 வயதிலிருந்து 5 வயது வரை மொபைல், அதிலிருந்தும் கொஞ்சம் கூடுதலாக டைம் கொடுக்கலாம். இப்படி மருத்துவர்கள் ஆலோசனைப்படி கொடுக்கிறார்கள். அப்படி நாம் கொடுத்தால்தான் நல்லது. ஆக அந்த மொபைல் மூலம் கதிர்வீச்சு மூலமாகவும் அந்த லைட்டின் மூலமாகவும் கண்களுக்கு அதிகமாக பாதிப்பு வருகிறது. நாடளவிலும் பெற்றோர்களிடம் கேட்டால் அடம் பிடிக்கிறார்கள், அதனால் கொடுக்கிறோம். ஆக 100 கஸ்டமரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இதுவாகவே இருக்கிறது. இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் திணறி வருகின்றனர், மனநல மருத்துவர்கள் திணறி வருகின்றனர். ஆகவே குழந்தைகளுக்கு, அதாவது முன்பு குழந்தைகள் இந்த மாதிரியெல்லாம் மொபைல் கேட்பதில்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோருமே பாக்கெட்டில் மொபைல் வச்சுருக்கறனால தான் மொபைலை கேட்குறாங்க. அதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கேமோ ஒரு ஏதாவது கொடுத்தாலோ பிள்ளைகளுக்கு ஒரு தன்னுடைய திறனை வளர்த்துக்கொள்ளவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை அதிகப்படியான யாரும் கொடுப்பதும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேமை ஏதாவது கொடுத்தாலோ நல்லது. பொம்மைகளோ, அதாவது பில்டிங் செட்டு, இந்த மாதிரி இதை கொடுத்தாலோ பிள்ளைகளுக்கு நல்லது. ஆக நீங்கள் மொபைல் ஃபோனை கொடுப்பதனால் ஆபத்து, பேராபத்து, குழந்தைகளின் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு வளரும் அங்கமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆக குழந்தைகளின் நல்லதும் கெட்டதும் உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஆகவே குழந்தைகளை எப்படி மென்மையாக நாம் பாதுகாக்கிறோமோ அதைவிட அவர்களுடைய கூடவே இருந்து நாம் பார்க்க வேண்டும். எல்லாருக்குமே வேலை பொழுதுகள் அதிகமாக இருக்கும். இருப்பினும் நான் இல்லை என்று சொல்லவில்லை. காரணம், அந்த வேலைப்பளு இருப்பதனால் அந்த பிள்ளைகளிடம் அதிகம் பேசுவதை குறைத்து விடுகிறார்கள். கேட்டால் எனக்கு ஆஃபீஸிலேருந்து வந்த டைம் ஆகி போய்ட்டது, சாப்பாடு பண்ணணும், அதை ரெடி பண்ணணும், துணி துவைக்கணும், இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொள்கிறார்கள். அப்புறம் அந்த பிள்ளைகள் பாட்டியிடமோ தாத்தாவிடமோ அதிக பற்று வைக்கிறது. பின்பு அப்பாவிடமோ அம்மாவிடமோ அதிக பற்று கம்மியாகிறது. இதுதான் நாடளவில் உள்ள ஒரு உண்மை. பிறகு திருமணம் என்கிற பேச்சு வரும்போது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த மனதளவிலும் விருப்பம் வராது. அதாவது சம்மதிக்குங்கிற ஒரு விருப்பம் வராது. இது இதனால் நமக்கு பெரும் ஆபத்துகளும் விளைவுகளும் விளைவிக்கும். ஆகவே மொபைல் ஃபோனை அதிகம் நேரம் கொடுக்காமல் இருப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. நமக்கு மட்டுமல்ல, நம் பேரன் குழந்தைகள் எல்லாருக்குமே நல்ல ஒரு இதாக அமையும் என்று இந்த நேரத்திலே இதன் பதிவு மூலமாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக வாசகன் ரிப்போர்ட்டர் மூலமாக நான் இதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தையை குழந்தையாய் கவனியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.